ஆனால் சில விஷயங்கள்ல நம்ம நாட்டில் தண்டனை சரியாக இருக்கா? பாதிக்கப்பட்டவனே வந்து பார்த்தீங்கன்னா வந்து கதறினால் கூட இங்கே அவரை விட்டுருங்க, பரவாயில்ல நான் மன்னிச்சிடறேன்னு சொன்னால் கூட சட்டம் மன்னிக்காது. சார், இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் நிமிஷா வந்து அந்த மகதி கிட்ட ஒரு நட்பு ரீதியான ஒரு ரிலேஷன்ஷிப். நட்புலாம் அதெல்லாம் சும்மா சார். அதை பற்றி அது இங்கே பாயிண்ட் அவுட் இல்லைல்ல. ஆக மொத்தம் வந்து ஒரு பாஸ்போர்ட்டை எடுத்து வச்சுக்கிறான், பிஸ்னஸில் அவங்களுடைய பணத்தெல்லாம் எடுத்துக்கிறான், ஜாயிண்ட் அக்கௌண்ட் போட்டு வச்சுருக்கிறான். இது எல்லாமே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து முழுக்க முழுக்க ஒரே வீட்லேயே வந்து இருந்திருக்கிறான்ல. அப்படி இருக்கும்போது கேட்டால் அந்த தொடர்புலாம் இல்லாமலாம் இருக்காது, மற்ற தொடர்பும் இல்லாமல் போகாது. இப்போ அது பேசப்படலை, அவ்வளோதான். அது அவசியம் இல்லை, பேசுறதுக்கான அவசியம் இல்லை. ஆனால் எல்லா விதமான தொடர்பும் இருந்ததுனால தான் ஒரு கொலை நடந்துச்சு, தற்செயலாக நாங்கள் ஏதோ ஒன்று செய்ய போக அவங்க செத்து போயிட்டாங்க அப்படி இவங்க சரண்டர் ஆகிட்டு இருந்தாங்கன்னா அப்போ வந்து அது பார்வை கொஞ்சம் குறையும். அவன் இறந்துட்டான்னு தெரிஞ்சு அதுக்கப்புறம் அவனை துண்டு துண்டாக வெட்டி அதுக்கப்புறம் டிஸ்போஸ் பண்ணும்போது அப்போ வந்து அங்கே மூளை வந்து ஒரு கிரிமினல் மூளை ஆயிடுச்சு. அங்கே கலங்கப்படுறாங்கல்ல நிமிஷப்பிரியா பொறுத்த வரைக்கும். அவன் 1000 பண்ணியிருக்கட்டும் சார், சரியான பெண்ணா அவங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. முதல்ல அவங்க குடும்பத்தோடு தான் போகிறாங்க, கணவரோடையும் பிள்ளையோட தான் போகிறாங்க. ஆனால் அங்கே போய் அவங்களுக்கு வந்து போதுமான வருவாய் வந்து ஈட்ட முடியல. அங்கேயும் போய் அவர் வந்து ஒரு என்ஜினியராக போய் வேலை செய்கிறாரு, அந்த வருமானம் அவங்களுக்கு பத்தலை. இந்த மரண தண்டனை தான் இப்போ வந்து கேட்டால் அவங்களுக்கு வந்து இந்த 14ஆம் தேதி கன்ஃபார்ம் ஆகுது. அப்போது வந்து அதை நிறுத்தி வைக்கிறதுக்காக சில முயற்சிகள் வந்து அவங்க குடும்பத்தை சார்ந்த கேரளாவில் வந்து அவங்க குடும்பத்தை சார்ந்தவங்க சில முயற்சிகள் எடுக்கிறாங்க, அவங்க அம்மா அவருடைய கணவர் உட்பட எல்லாமே. அப்படி வந்து முயற்சிகள் எடுக்கும்போது கிட்டத்தட்ட அந்த முயற்சி கூட தோல்வி தான். ஏன்னா அந்த நாட்டில் வந்து ஒரு பிளட் மணின்னு ஒன்று கொடுத்தாக்கா ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு பிரபல யூடியூபரான திரு ஷேகுவர் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் தமிழ். நிமிஷா பிரியா இந்த ஒரு பெயர் வந்து கடந்த ஒரு 3 நாட்களாகவே தொலைக்காட்சிகளில் செய்திகளில் ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு பெயராக இருக்குது. பின்னாடி ஏமன் நாடு, சில பேர் சொல்கிறாங்க ஏமன் நாடுன்னு சொல்கிறதா இல்லை யமன்னு சொல்கிறதா அப்படின்னு பேசக்கூடிய வகையில் தான் அந்த நாடு இருக்குது அப்படின்ட்டு வந்து சொல்லப்படுது. இப்போதைக்கு நிமிஷா பிரியா வந்து தூக்கு தண்டனை பெற்ற ஒரு கைதியாக இருக்காங்க. தற்பொழுது அந்த தூக்கு தண்டனை சற்று தள்ளி வைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற செய்திகளும் பார்க்க முடியுது. அப்போது கொலை வழக்கில் ஏதாவது சிக்கியிருக்காங்களா அப்படின்னு கேட்டால் பின்னணியிலையும் ஒரு கொலை வழக்கு வந்து இருக்குது. ஓவராலாக பார்க்கும்போது ஏதோ ஒரு வகையில் ஒரு கொலை, அதில் நிமிஷா பிரியா வந்து சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் புரிஞ்சுக்க முடியுது. இதில் பின்னணியில் இருக்கக்கூடிய காரணங்கள் என்ன, இப்போது அந்த வழக்கு என்ன இருக்குது, அதை பற்றி பேசலாம் சார். நீங்கள் சொன்னீங்க ஏமன் நாடு, யமன் நாடு. யமன் நாடு யாருக்கு? அது நிமிஷா பிரியாவுக்கு அப்படின்ற மாதிரி இருக்குது. பொதுவாக யமன் ஒருத்தர் இருக்கிறாரான்றது ஒரு சந்தேகம். அது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி யாரெல்லாம் வந்து ஆத்திகத்தில் நம்பிக்கை இருக்குதோ அவங்களுக்கெல்லாம் யமன் இருக்கிறாரு. ஆனால் அந்த யமனே கூட நம்ம வந்து பார்த்தோன்னா எதிர்த்து நிற்கிற அளவுக்கு நமக்கு வந்து ஒரு துணிச்சல் தைரியம் வேணுன்றது என்னுடைய பார்வை. நம்ம ஜெயிக்கிறோம் தோக்கிறோம்லாம் வேறு, ஆனால் எதிர்த்து நிற்கணும். ஆனால் இப்போ இங்கே வந்து யார் எதிர்த்து நிற்கிறாங்கன்றத பாருங்கள், எதுக்காக நிற்கிறாங்கன்றதே நம்ம பார்க்கணும். சரிங்களா? இப்போ நிமிஷா பிரியா எடுத்துங்க. இப்போ அவங்க வந்து யமன் நாட்டை எதிர்த்து நிற்கிறாங்க. இப்போ வந்து நிமிஷா பிரியாவுக்கு இந்த சிக்கல் எதனால் ஏற்பட்டது? இந்த சிக்கல் ஏற்பட்டது நீங்கள் வறுமைன்ற பார்வையில் நீங்கள் சொல்கிறீங்க, அது சரியாக கூட இருக்கலாம். ஆனால் என்ன சிக்கல்னு கேட்டிங்கன்னா அடிப்படையில் என்னன்னா, இங்கேருந்து, அதாவது நான் சொல்கிறது, நான் இந்தியாவிலேருந்து, நீங்கள் கேரளாவிலேருந்து மட்டும் சொல்லாதீங்க, இந்தியா முழுவதும் கூட வெளிநாட்டுக்கு போகிறாங்க. கூடுதலாக வேணால் கேரளாவிலேருந்து போகிறாங்க, அப்படி ஒரு பார்வையை வச்சுக்கலாம். நிறைய பேர் சொல்கிறது கேட்டால் கேரளாவில் இருக்கிறவங்க தான் வெளிநாட்டுக்கு போகிறாங்க கிடையாது, பரவலாக போகிறாங்க. ஆனால் கேரளாவில் கொஞ்சம் கூடுதலாக போகலாம். அதுக்கு காரணம் அடிப்படையில் வந்து பூகோள அமைப்பின்படி அங்கே வந்து ஏற்படக்கூடிய நீங்கள் சொன்ன மாதிரி வறுமை, வருவாய் பற்றாக்குறை, கூடுதலாக சம்பாதிக்கணுன்ற அந்த ஆசை, இதெல்லாம் தான் வெளிநாட்டுக்கு வந்து ஒருத்தர் இங்கே வந்து இந்தியாவில் வந்து போகிறதுக்கான காரணமாக இருக்குது. ஒன்று, அங்கே போயிட்டு எவ்வளோ சிரமப்படுறாங்கன்றதுலாம் அது ஒரு தனி கதை. சரிங்களா? எல்லாருமே சொகுசான வாழ்க்கை வாழறாங்களான்னா அதுவும் கூட கிடையாது தான். இங்கேருந்து போய் அங்கே கஷ்டப்படுறவங்களாண்டாங்க, அங்கேருந்து கஷ்டப்பட்டு சேர்த்த பணத்தை கொண்டு வந்துட்டு இங்கே வந்து சொகுசாக இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. நான் அது பாரபட்சம் இல்லாமல் சொல்கிறேன். ஆனால் இது சரியானதான்னு கேட்டால் வந்து காலம் மாறிட்டு இருக்கும்போது கேட்டால் இதை ஒரு கன்சிடர் பண்ண வேண்டிய ஒரு சூழல் தான் இருக்குது. காரணம் கேட்டால் உள்ளூரில் வந்து ஒரு க்ரைமில் ஈடுபட்டாலோ இல்லை அதுக்கு வந்து தற்செயலாக வந்து ஒரு ஜுடிஷியலாக சிக்கிக்கிட்டாலோ இங்கே நிறைய நமக்கு ரெமெடிகள் இருக்குது. ஒரு பக்கம் குறைஞ்சபட்சம் சிறையில் போயாவது பார்க்கவாது முடியும். ஆனால் வெளிநாட்டில் போயிட்டு வந்து ஜுடிஷியலாக அந்த மாதிரி க்ரைமில் சிக்கிக்கிட்டாங்கன்னா எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குன்றதுக்கு நிமிஷா பிரியா வந்து ஒரு உதாரணம். எல்லாரும் யாரெல்லாம் வெளிநாட்டுக்கு போகிறாங்களோ அவங்கெல்லாம் நிமிஷா பிரியாவோட வாழ்க்கையை கொஞ்சம் வந்து பார்க்கணும். அப்போ ஆசையா?
ஆசைன்றதை விட நம்ம எப்படி சொல்ல முடியும், வந்து ஒரு வருவாய் தேவை. வருவாய் தேவைன்றது வந்து பார்த்திங்கன்னா வருமானம் இல்லாமல் இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து வாழ முடியாது. வருமானம் இல்லைன்னா மானத்தோடு வாழ முடியாது முதல்ல. ஸோ அதுவும் வருமானம் இல்லைன்னா நிர்வாணம் தான். ஆமாம், அப்படி தான் இருக்குது. அப்போது இதெல்லாம் வந்து ஒரு சொகுசான வாழ்க்கைக்காக தான் வெளிநாட்டுக்கு போகிறாங்கன்ற அந்த பார்வையை முதல்ல தவிர்த்துக்கணும். பிழைப்பு தேடி போகிறாங்க, அவ்வளோதான். அப்போ வந்து இங்கேருந்து புலம்பெயர்ந்து போய் அங்கே எப்படியான கஷ்டங்கள் படுறாங்கன்றதெல்லாம் ஒரு தனி கதைன்னு தான் நான் சொல்கிறேன். அப்படி இருக்கும்போது இப்போ வந்து இனி வரும் காலங்களில் மாற்றிக்கணும், இந்த மாதிரியான வாழ்க்கை வாழக்கூடாது. உள்ளூர்லேயே வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் உள்ளூர்லேயே நம்ம கஷ்டப்பட்டுக்கலாம் அப்படின்னு தான் இருக்கணும். இப்போ இந்த நிமிஷா பிரியோட வாழ்க்கை எப்படி மற்றவங்க உதாரணமாகுதுன்னு பாருங்கள். அவங்களுக்கு சராசரி குடும்பத்தை சார்ந்த பெண் தான் அந்த நிமிஷா பிரியா. அவங்களுக்கு 2008 வந்து இங்கே கேரளாவில் உள்ள அந்த சட்டத்தின்படி அவங்க வந்து டிப்ளமோ ஹோல்டர் தான். டிப்ளமோ ஹோல்டர்லாம் வந்து ஒரு நர்சிங் தொழிலுக்கு போக முடியாது கேரளாவில் உள்ள சட்டம். அப்போ உள்ள 2008 உள்ள சட்டப்படி டிப்ளமோ 10th முடிச்சுட்டு டிப்ளமோ முடிக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம் நர்சிங், அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நர்ஸாக போக முடியாது ஹாஸ்பிட்டலில். அப்படி ஒன்று இருக்குது. 12th முடிச்சிருக்கணும் அப்படின்னா. அப்போ அவங்க 12th முடிக்கலை. அப்போ அவங்களுக்கு என்னன்னாக்கா இங்கே வந்து அவங்களால வந்து அந்த நர்சிங் ஒர்க்கு செய்ய முடியாது. அப்போ அவங்க வந்து ஏமன் போகணுன்ற ஒரு கட்டாயம் 2011 ஏமன் போகிறாங்க. இதுக்கு இன்பிட்வீன் இவங்களுக்குள்ள இருக்குன்னா ஒரு கல்யாணமும் முடியுது, ஒரு பிள்ளையும் கூட, ஒரு பெண் பிள்ளையும் கூட ஆயிடுறாங்க. அப்போ இங்கேருந்து குடும்பத்தோடு தான் வந்து ஏமனுக்கு போகிறாங்க. அந்த இதுதான் முதல் அவங்க செய்யக்கூடியதுன்னு கேட்டிங்கன்னா, சரியான பெண்ணா அவங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. நம்ம அந்த சர்டிஃபிகேட் கொடுக்குறத நம்ம இல்லைனாலும் கூட பார்த்தீங்கன்னா முதல்ல அவங்க குடும்பத்தோடு தான் போகிறாங்க, கணவரோடையும் பிள்ளையோடு தான் போகிறாங்க. ஆனால் அங்கே போய் அவங்களுக்கு வந்து போதுமான வருவாய் வந்து ஈட்ட முடியல. அங்கேயும் போய் அவர் வந்து ஒரு என்ஜினியராக போய் வேலை செய்கிறாரு. அந்த வருமானம் அவங்களுக்கு பத்தலை. அப்போது ஒரு கட்டத்தில் இங்கேருந்து நம்ம கஷ்டப்படுறத விட அங்கே வேறு ஏற்கனவே சிவில் வார் ஒன்று நடந்துகிட்ருக்கு. அதோடு நீங்கள் வந்து பிள்ளையை கூட்டிகிட்டு நீங்கள் ஊருக்கு போயிடுங்க, கேரளா போயிடுங்க. நான் வந்து இங்கேருந்து என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் ஏர்ன் பண்ணி அனுப்புகிறேன், நீங்கள் போய் அங்கே போய் கேரளாவில் போயிட்டு பிள்ளையோட படிப்பு எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் தான் அங்கே ஏமனில் ஒரு மருத்துவமனையில் 2012 ஒரு சிகிச்சைக்காக வரக்கூடிய ஒரு குடும்பம் ஒரு டெலிவரிக்காக வராங்க. அந்த குடும்பத்தோடு இவங்க பழக்கம் ஏற்பட்ட அந்த ஒரு பெண்ணோட டெலிவரிக்கு எந்த பெண் வராங்களோ அந்த பெண்ணோட கணவர் பேர் தான் மகதின்னு சொல்லி பேர். அந்த மகதி என்பவரோட சேர்ந்து இவங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்பட்டு அந்த ஃப்ரெண்ட்ஷிப் கிட்ட அவங்க சொல்கிறாங்கன்னு கேட்டால், இந்த மாதிரியான வந்து எனக்கு வருவாய் கஷ்டம் இருக்குது. அப்போ ஒரு மருத்துவமனை தொடங்கணும்னு சொன்னால் ஏமனில் அங்கே உள்ளவரோட ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து தேவை. ஒரு கிளினிக் வைக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரு பார்ட்னர்ஷிப் தேவை. அப்போது வந்து இப்போ இங்கே சொன்னாங்களே, இங்கே நர்சிங் ஹோம்னு சொல்கிறாங்க இல்லையா சார், மருத்துவமனைன்னு கூட பேர் வச்சுக்கிறாங்க. ஆனால் வந்து அங்கே ஒரு 4 பெட்டு தான் இருக்குது. ஆனால் அது ஒரு மருத்துவமனைன்னு சொல்கிறாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ் வந்து போகிறாங்க, இப்படி இருக்குது. அந்த மாதிரி ஒரு நர்சிங் ஹோம் தான் அது. அப்போது ஒரு 50 லட்ச ரூபா பட்ஜெட்டில் ஒரு நர்சிங் ஹோம் ஓப்பன் பண்ணுறாங்க. அதில் தான் வந்து அவர் பார்ட்னர்ஷிப்பாக இருக்கிறாரு. ஒரு கட்டத்துக்கு மேலே பிஸ்னஸ் நல்லா டெவலப் ஆகுது. வருமானம் அதிகமாக வரும்போது கேட்டால் அந்த பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் நம்ம கேட்டால் அந்த ஜாயிண்ட் அக்கௌண்ட் இருக்கு இல்லையா, அதில் வரக்கூடிய பணத்தை வந்து அவரே வந்து அவைல் பண்ணி எடுத்துக்கிறாரு. இவங்களுக்கான அந்த வாய்ப்பு தரல. ஒரு கட்டத்துக்கு மேலே இனி இங்கேருந்து நம்மளோட வந்து இந்த ஆளோட நம்ம மல்லு கொடுக்க முடியாதுன்ற ஒரு காலகட்டம் வரும்போது அங்கேருந்து அவங்க வந்து வெளியேறலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வராங்க நிமிஷா பிரியா. அப்போது வந்து நான் என்ன சொன்னால், இந்த ஆள் வந்து அனுப்பாமல், ஏன்னா இங்கேருந்து நீங்கள் வந்து இவர் சம்பாரித்து கொடுக்கணுன்ற அந்த கட்டத்தில் வந்து கேட்டால் இவர் வந்து அனுமதி மறுக்கிறாரு. கிட்டத்தட்ட அவங்க வந்து ஒரு சூழ்நிலை கைதி மாதிரி ஆகிடுறாங்க. அவருடைய அந்த அம்மாவுடைய பாஸ்போர்ட்டு, நிமிஷா பிரியோட பாஸ்போர்ட்லாம் அவர் வந்து வச்சுக்கிட்டு பிளாக்மெயில் பண்ணுறாரு. அவங்க ஒரு கட்டாயத்தோடு அங்கே வேலை செய்யக்கூடிய ஒரு அடிமைத்தனமாக வேலை செய்யக்கூடிய ஒரு சூழல் வருது. அப்போ அவங்களுக்கு ஒரு பெண் நண்பர் உதவி வந்து அவனை மயக்கத்தில் ஆழ்த்திட்டு நீங்கள் பாஸ்போர்ட்டை எடுத்துக்கிட்டு நீங்கள் எஸ்கேப் ஆயிரு அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. அந்த ஐடியா படி வந்து கேட்டால் அவருக்கு வந்து ஒரு மயக்க மருந்து கொடுக்கும்போது கொஞ்சம் ஓவர் டோஸ் ஆகி அவர் வந்து இறந்தே போயிடுறாரு. அப்போ இறந்து போயிட்டால் நம்ம சிக்கிட போகிறோன்ற அந்த ஒரு பயம் வந்து அவர் என்ன சொன்னா, பாடியை வந்து டிஸ்போஸ் பண்ணணும். அவங்க எடுத்த முடிவுன்னு கேட்டால் துண்டு துண்டாக கட் பண்ணி வாட்டர் டேங்கில் போடுறாங்க. வாட்டர் டேங்கில் போட்டால் அது வந்து பப்ளிக் வந்து வெளியில் வந்து ஸ்மெல் வந்து தெரிஞ்சு இவங்க போய் ஏர்போர்ட்டில் போகிறதுக்கு முன்னாடியே வந்து போலீஸ் வந்து இவங்களை வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. அதுக்கு பிறகு தான் இவங்களை வந்து கைது செய்து வந்து சிறையில் வைக்கிறாங்க. 2018 தான் ட்ரையல் முடியுது. இவங்க வந்து ட்ரையல் முடிஞ்ச பிறகு அவங்க ஒரு டேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு கூட இருந்த பெண்ணுக்கு வந்து பெண் நண்பருக்கு வந்து அவங்க ஆயுள் தண்டனை கொடுக்குறாங்க. இவங்களுக்கு வந்து மரண தண்டனை கொடுக்குறாங்க. இந்த மரண தண்டனை தான் இப்போ வந்து கேட்டால் அவங்களுக்கு வந்து இந்த 16ஆம் தேதி கன்ஃபார்ம் ஆகுது. அப்போது வந்து அதை நிறுத்தி வைக்கிறதுக்காக சில முயற்சிகள் வந்து அவங்க குடும்பத்தை சார்ந்த கேரளாவில் வந்து அவங்க குடும்பத்தை சார்ந்தவங்க சில முயற்சிகள் எடுக்கிறாங்க. அவங்க அம்மா, அவருடைய கணவர் உட்பட எல்லாமே அப்படி வந்து முயற்சிகள் எடுக்கும்போது கிட்டத்தட்ட அந்த முயற்சியும் கூட தோல்வி தான். ஏன்னா அந்த நாட்டில் வந்து ஒரு பிளட் மணின்னு ஒன்று கொடுத்தாக்கா
அந்த குடும்பத்துக்கு பாதிக்கப்பட்டவர், அதாவது இறந்த ஒரு குடும்பத்துக்கு ஒரு பிளட் மணின்னு ஒன்று கொடுத்தாக்கா அவங்கள வந்து தண்டனையிலேருந்து காப்பாற்றலான்ற ஒரு முடிவு இருக்கும்போது அந்த தொகையும் கிட்டத்தட்ட வந்து ஒரு 8.5 கோடி இங்கே உள்ள மதிப்படி ரெடி பண்ணி கொண்டு போயிட்டு அந்த வழிமுறைகள் அவங்கக்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது எப்படின்ற அந்த வழிமுறை வந்து இவங்களுக்கு சரியான முறையில் தெரியல. இந்த சூழ்நிலையில் 16ஆம் தேதி இன்னைக்கு தேதிக்கு வந்து அவங்களுக்கு வந்து தண்டனையே கொடுக்குற சூழல் இருந்ததுனால இப்போது வந்து கேரளாவில் இருக்கிற சில மத குருக்கள் இருக்காங்களே, அவங்க வந்து முஸ்லீம் சார்ந்த அபுபக்கர்ன்ற அந்த ஒரு மத குரு, ஒரு மத தலைவர், அவர் வந்து இங்கே வந்து அரப் கண்ட்ரிலேருந்து சவுதியில் இருக்கிற மன்னர்கிட்ட பேசி அவங்க வந்து ஏமனில் பேசி இப்போதைக்கு தற்காலிகமாக நிறுத்தி வைக்கிறாங்க அப்படின்றது தான் தகவல். இப்போதைக்கு அவங்க மரண தண்டனை இல்லை, இந்த தேதியில் கிடையாது. இனி அடுத்த ஸ்டெப்பு அவங்க எப்படி அவங்கள வந்து விடுவிக்கிறது, மரண தண்டனையிலேருந்து முழுமையாக விடுவிக்கணும் இல்லையா, தற்காலிகமாக தான் நிறுத்தி வச்சுருக்காங்க. அடுத்த கட்டம் என்னன்றது இனிமேல் தெரிய வரும். ஓகே, இந்த விஷயத்தை பார்க்கும்போது ஓவராலாக நம்ம எப்படி சார் புரிஞ்சுக்கிறது? ஒரு ஆசையால் நடந்த ஒரு கொலை அப்படின்னு வச்சுக்கலாமா? இல்லை சார், இது நீண்ட காலமாக கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷம் கூட சொல்ல முடியும். வெளிநாட்டில் போய் வந்து திரைக்கடலோடி திரவியம் தேடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, வெளிநாட்டில் போய் வந்து பொருள் ஈட்டுறதுன்றது இன்றைக்கி இல்லை, காலமாக இருக்குது. 100 ஆண்டுகளுக்கு மேலே நடக்குது. இங்கே வந்து இதில் தமிழர் வந்து மலையாளி வந்து பார்த்திங்கன்னா இந்த பெங்காலி இப்படிலாம் நம்ம பார்க்க முடியாது. ஒரு நாட்டிலேருந்து புலம்பெயர்ந்து வந்து பிழைக்க போய் அங்கேயே செட்டிலானவங்களாம் இருக்கிறாங்க. இப்போ வந்து உலகம் முழுவதும் வந்து கேரள மக்கள் இருக்கிறாங்க, தமிழ்நாட்டு மக்களும் இருக்கிறாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பெரும்பாலும் கேட்டிங்கன்னா வந்து கேரளாவில் இருக்கிற மக்கள் வந்து அங்கே வந்து அவங்களுக்கு தேவையான அளவுக்கு ப்ரொவிஷன் இல்லைன்றதுனால பிழைப்பு இல்லை, பிழைப்புக்கான ஊதியமும் இல்லைன்ற பட்சத்தில் அவங்க வந்து வெளிநாட்டுக்கு வேலையை தேடி போகிறாங்க. அதுக்கு அவங்களுடைய கற்ற கல்வியும் கூட பயன்படுதுன்றது தான் ஒரு பார்வை. அப்படி இருக்கும்போது இன்றைக்கி வந்து உங்களுக்கு தெரியும் கேட்டிங்கன்னா வந்து முதலிடம் வந்து பார்த்திங்கன்னா கேரள மக்கள் தான் வெளிநாட்டில் போய் பிழைக்கிறாங்க. அடுத்தது தமிழாக கூட இருக்கலாம், அதுக்கப்புறம் ஆந்திராவில் இருக்கும். இப்படி வந்து இந்தியாவில் இருக்கிற பெரும்பாலான இருக்கிற வந்து வெளிநாடுகளில் போய் வந்து பிழைப்புக்காக வெளிநாட்டுக்கு போகிறாங்க. அங்கேருந்து குறுகிய காலம் வந்து வேலை செஞ்சு முன்னாடி இங்கேயே வந்து செட்டில் ஆகுறாங்க, இங்கேயே வந்து தொழில் பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க. இப்படி இருக்குது, அது தவறு இல்லை. ஆனால் காலம் மாறிட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இப்படியான, ஏன்னா ஒவ்வொரு நாடுகளில் வெவ்வேறு சட்டங்கள் இருக்குது. இங்கே உள்ள சட்டத்தின்படி வந்து இங்கே எது மேலே கீழெல்லாம் பார்க்க முடியாது. இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு இப்படி எடுத்துங்க, அங்கே வந்து பிளட் மணி கொடுத்து பாதிக்கப்பட்ட குடும்பம் நினச்சா அவங்களுக்கு மன்னிப்பு கொடுக்கலாம், அது இறைவன் கொடுக்குற மன்னிப்புன்னு கூட சொல்கிறாங்க. ஆனால் பணம் வாங்குறாங்க, பிளட் மணின்னு ஒன்று வாங்குறாங்க. அவங்க மன்னிப்பு கொடுத்தாங்கன்னா அது இறைவன் கொடுத்த மன்னிப்புன்னு அந்த நாட்டில் வந்து இருக்கிற சட்டம் சொல்லுது, அந்த சரியத் சட்டம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா பாதிக்கப்பட்ட நபரே வந்து கேட்டினா புகார் நான் வாபஸ் வாங்கிக்கிறேன், எங்கள் வந்து அண்ணனையோ எங்கள் அம்மாவையோ எங்கள் அப்பாவையோ வந்து கொன்னதை பற்றிலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நான் வந்து ஒரு அமௌண்ட்டை வாங்கிட்டேன், நீங்கள் ரிலீஸ் பண்ணுங்க சொன்னால் நம்ம நாட்டை ரிலீஸ் பண்ண முடியாது. இப்போ எது மேலே கீழே நீங்கள் சொல்லுவீங்களா? நம்ம நாட்டில் சட்டம் சரியாக இருக்குதா, வெளிநாட்டில் இருக்கா? ஒரு சில நாடுகளில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு கற்பழிப்பு வழக்குன்னா சொன்னால் இதை ஒரு 10 வருஷம் நடத்துவானுங்கன்னு வச்சுங்களேன். அந்த கற்பழிச்சில் வந்து குழந்தையே பிறந்து அது வந்து டெலிவரி ஆகி அந்த ஸ்கூலுக்கு போய் காலேஜுக்கே போயிடும் அவனுக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு முன்னாடி, ஒரு கற்பழிப்பு வழக்கில். ஒரு உதாரணத்தை தான் நான் சொல்கிறேன். ஆனால் வந்து அங்கே அப்படி கிடையாது. கற்பழிப்புனா உடனே தூக்கில் போட்டு பொது இடத்துல தூக்கில் போடுவான். நம்ம என்ன சொல்கிறோம் கேட்டால் அந்த நாட்டில் தாங்க தண்டனை சரியாக இருக்குன்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் சில விஷயங்களில் நம்ம நாட்டில் தண்டனை சரியாக இருக்கா? பாதிக்கப்பட்டவனே வந்து பார்த்திங்கன்னா வந்து கதறினால் கூட இங்கே அவரை விட்டுருங்க, பரவாயில்ல நான் மன்னிச்சிடறேன்னு சொன்னால் கூட சட்டம் மன்னிக்காது. சார், இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் நிமிஷா வந்து அந்த மகதி கூட ஒரு நட்பு ரீதியான ஒரு ரிலேஷன்ஷிப்பில், நட்புலாம் அதெல்லாம் சும்மா சார். இதெல்லாம் வந்து ஒரு விஷயம் நல்லா இருங்க, நீங்கள் இங்கே வந்து கணவரோட வந்து இவங்க போகிறாங்க, அதுக்கப்புறம் கணவரை வந்து அனுப்பிடுறாங்க, பிள்ளையோட சேர்த்து இங்கே அனுப்பிடுறாங்க. அனுப்பிட்ட பிறகு அங்கே வந்து அவங்களுக்கு நட்பு ஏற்பட்டதா, அல்லது கணவரை இங்கே அனுப்புறதுக்கு வந்து முன்னாடியே வந்து நட்பு ஏற்பட்டதா, இல்லை அதுக்கு பிறகு நட்பு ஏற்பட்டதான்றது ஒரு கேள்வி தான். அது விசாரணையில் தான் நமக்கு தெரியும். ஆக மொத்தம் நான் கேட்டால் இங்கேருந்து அவர் அனுப்பிடுறாங்க, அதுக்கு பிறகு ஒரு விஷயம் நடக்குது. அதுக்கப்புறம் அந்த மகதி வந்து இங்கே கேரளாவுக்கு வரான், கேரளாவுக்கு வந்துட்டு அவங்களுடைய குரூப் ஃபோட்டோவை ஒன்று எடுத்துகிட்டு போகிறான், அவங்களுடைய ஃபேமிலி ஃபோட்டோவை எடுத்துகிட்டு போகிறான். அங்கே போயிட்டு என்ன சார்னு கேட்டால் அவனுடைய ஃபோட்டோவை அட்டாச் பண்ணி வந்து பார்த்தா கணவன் மனைவின்ற மாதிரி அங்கே இருக்கிறவங்ககிட்ட பரவி விடுறான். அது வந்து இவங்களுக்கு தெரிஞ்சு நடக்குதா தெரியாமல் நடக்குது, நிமிஷ பிரியாக்கு தெரியுமா தெரியாது இருக்கு. ஆனால் வந்து கிட்டத்தட்ட வந்து அந்த லிவிங் டு ரிலேஷன்ஷிப்ன்ற அந்த இதில் தான் இருந்திருக்கிறாங்க. நீங்கள் என்ன தான் பார்ட்னர்ஷிப்பாக நீங்கள் வந்து இருந்தால் கூட, நீங்கள் வேறு ஒரு ஆணோட நீங்கள் வந்து தொழில் ரீதியாக பார்ட்னர்ஷிப் இருந்தாலும் கேட்டால் மற்ற தொடர்புகள்லாம் இல்லாமலாம் போகாது. அது இங்கே பேசப்படலை, அவ்வளோதான். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லவே இல்லையே சார் அதை பற்றி. அது இங்கே பாயிண்ட் அவுட் இல்லைல்ல. ஆக மொத்தம் வந்து ஒரு பாஸ்போர்ட்டை எடுத்து வச்சுக்கிறான், பிஸ்னஸில் அவங்களுடைய பணத்தெல்லாம் எடுத்துக்கிறான்,
ஜாயிண்ட் அக்கௌண்ட் போட்டு வச்சுருக்கிறான். இது எல்லாமே இருக்கும்போது பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து முழுக்க முழுக்க ஒரே வீட்லேயே வந்து இருந்திருக்கிறான்ல. அப்படி இருக்கும்போது கேட்டால் அந்த தொடர்புலாம் இல்லாமலாம் இருக்காது, மற்ற தொடர்புகளும் இல்லாமல் போகாது. இப்போ அது பேசப்படலை, அவ்வளோதான். அது அவசியம் இல்லை, பேசுறதுக்கான அவசியம் இல்லை. ஆனால் எல்லா விதமான தொடர்பும் இருந்ததுனால தான் அவனால் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களை வந்து கைக்குள்ளே வச்சுருக்க முடியுது. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு டார்ச்சர் தானே, அவனுடைய பாஸ்போர்ட்டை மடக்கி வச்சுக்கிறான், பணத்தை எடுத்துக்கிறான். அப்படிங்கும்போது கேட்டினா அப்போ வேறு வழியே இல்லாமல் இவனை மயக்கத்தில் ஆழ்த்தினா தான் இங்கேருந்து தப்பிக்க முடியும்னு பாருங்க. அவன் வந்து அந்த ஊசியை போடும்போது ஓவர் டோஸ் ஆகுன்னு கேட்டினா அப்போ ஏமன் வந்து இவங்க சைடு வந்துடுறான். இது ஏமன் நாட்டில் வந்து யமன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மகதிக்கு வந்து எதிராக வந்து நிற்கிறான்றது தான் உண்மை. வேறு இப்போது இதில் வந்து நம்ம கொலை செய்த வந்து நியாயம் கற்பிக்க முடியல. ஆனால் ஒரு பெண்ணுன்ற இடத்துல வந்து நீங்கள் பாருங்களேன், அவங்க வந்து ஒரு பண ஆசைன்னு சொல்ல முடியாது, வருவாய்க்கு பணம் தேவை. பணம் வந்து பார்த்தீங்கன்னா சம்பாதிக்கிற ஆர்வம் அவங்களுக்கு இருக்குது. அந்த ஆர்வம் தான் கொண்டு போய் அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொலைகாரின்ற அந்த இடத்துல போய் தள்ளுறதுக்கு காரணம் அதுதான். நம்ம பேராசைன்னு சொல்ல முடியாது, வந்து ஆசை வந்து கூடவே கூடாதுன்னு சொல்ல முடியாது. உழைச்சி தான் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாங்க, நல்லா புரிஞ்சுங்க. வேறு தப்பான வழியில் ஒரு மருத்துவமனை தொடங்கணும், அந்த மருத்துவமனை மூலமாக வந்து நிர்வாகம் பண்ணி நம்ம பொருள் ஈட்டணும்னு நினைக்கிறது ஒரு நேர்மையான சிந்தனை தான். ஆனால் அவங்க கூட்டு சேர்ந்த நபர் வந்து சரியில்லை. அந்த நபர் மூலமாக அவங்க வந்து தவறான வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கொலை செய்யக்கூடிய அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொடூரமான பெண் இல்லை. ஆனால் இதில் என்னென்னா அவனை வந்து மயக்க ஊசி போட்டாங்க, அவன் வந்து உயிர் போயிடுச்சுன்னு தெரிஞ்ச பிறகு பாடியை டிஸ்போஸ் பண்ணும்போது தான் அங்கே தான் அந்த கிரிமினல் மூளைன்றது வந்து அந்த இடத்துக்கு வரக்கூடாது. ஒரு இன்னசென்ட் பண்ணிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, தெரியாமல் வந்து பண்ணிடுறாங்கன்னா ஒரு இன்னசென்ட்னா ஊசி போட்டால் அவன் இறந்து போயிட்டான். அப்போ அடுத்த நிமிஷம் என்ன செய்வாங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரு பெண்ணு நேராக போய் போலீஸ்கிட்ட போய் சரண்டர் ஆகிடுவான். நான் வந்து தப்பிச்சு போகலான்னு சொல்லி ஊசியை போட்டேன், அவன் இப்படி போய் சேர்ந்துட்டான் அப்படி சொல்லுவாங்க, சரண்டர் ஆகிடும். அப்போ கூட அவங்களுக்கு கொஞ்சம் குறைவான இருக்கும். ஆனால் அதுக்கு பிறகு பாடியை டிஸ்போஸ் பண்ணி அவங்க வந்து ஒரு மறைச்சிட்டு அதுக்கு பிறகு அவங்க தப்பிச்சு போகும்போது தானே பிடிக்கிறாங்க. ஒரு கொலை நடந்துச்சு, தற்செயலாக நாங்கள் ஏதோ ஒன்று செய்ய போக அவங்க செத்து போயிட்டாங்க அப்படி இவங்க சரண்டர் ஆகிட்டு இருந்தாங்கன்னா அப்போ வந்து அது பார்வை கொஞ்சம் குறையும். அவன் இறந்துட்டான்னு தெரிஞ்சு அதுக்கப்புறம் அவனை துண்டு துண்டாக வெட்டி அதுக்கப்புறம் டிஸ்போஸ் பண்ணும்போது அப்போ வந்து அங்கே மூளை வந்து ஒரு கிரிமினல் மூளை ஆயிடுச்சு இல்லை, அங்கே கலங்கப்படுறாங்கல்ல. நிமிஷப்பிரியா பொறுத்த வரைக்கும் அவன் 1000 பண்ணியிருக்கட்டும் சார், நீங்கள் நேரடியாகவே இதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து காவல்துறையில் போய் அணுகி ஒரு புகார் கொடுத்து கூட அது செஞ்சுருக்க முடியும். அவங்களால நேரடியாக புகார் கொடுக்கலாமே, என்னோடய பாஸ்போர்ட் எடுத்து வச்சுருக்கேன், நான் இங்கேருந்து நான் கிளம்பி போகிறேன், எனக்கு வந்து நான் இந்தியாவுக்கு நான் திரும்ப போகிறேன் அப்படி சொல்லிட்டு அங்கே இருக்கிற எம்பசி மூலமாக கூட இங்கே தொடர்பு கொண்டிருக்கலாம். இவ்வளோ பெரிய ஸ்டெப்லாம் எடுக்கிறவங்க இன்றைக்கி வந்து ஒரு மத குருக்கிட்ட போயிட்டு வந்து ஒரு மரணம் ஏற்படக்கூடிய தருவாயில் வந்து காப்பாற்றப்படும் போது அதுக்கான ஸ்டெப்பெல்லாம் அப்போ எடுத்துருக்கலாம். அப்போ இவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து அந்த மூளையானது வந்து சுத்தமாக இல்லை, அந்த மனசும் சுத்தமாக இல்லை. சுத்தமாக இருந்ததுன்னா முதல் வந்து கேட்டிங்கன்னா இன்னொரு ஆணோட சேர்ந்து இந்த பார்ட்னர்ஷிப்பே நமக்கு வேண்டாம் அப்படின்னு எடுத்துருப்பாங்க. அப்போ அந்த பணம் சம்பாதிக்கணும்னு அந்த ஆசைன்னு நான் சொல்ல ஆர்வம் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த தவறை செய்ய வைக்குது. கிட்டத்தட்ட ஒரு லிவிங் டு ரிலேஷன்ஷிப் மாதிரி தான் இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது அவங்களுடைய டார்ச்சர்லாம் கூட இவங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க. அப்போ பணம் ஆர்வம் அதையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க. அவனோட சேர்ந்து வாழ்க்கையும் கிட்டத்தட்ட அவங்க வந்து அதையும் கூட அனுபவிக்க வேண்டிய ஒரு சூழல் வருது. அதுக்கு அடுத்தது அவனுக்கு கட்டினா அவன் செத்த பிறகு அவனை துண்டாக கட் பண்ணி போட்டு அவனை டிஸ்போஸ் பண்ணுறது வந்து எந்த வகையில் நிமிஷப்பிரியா வந்து ஒரு நிரபராதி அப்பாவி அப்படின்னு எடுத்துக்க முடியாது இல்லையா. நம்ம அது கிளியராக பேசிக்கணும். அதை தாண்டி இப்போ வந்து என்ன அவங்களுக்கு வந்து இந்த மரண தண்டனையிலேருந்து விடுவிக்கிறதுக்கு சில மத குருக்கள் வந்து அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த இடத்துல அரசோட நடவடிக்கை வந்து பார்த்திங்கன்னா நம்ம எங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம குறைய சொல்ல முடியாது. ஏன்னா இது முதல்ல ஒரு மெரிட்டான கேஸ் இல்லை, இது வந்து ஒரு கொலை வழக்கு. இந்த கொலை வழக்கில் போய் இன்னொரு நாட்டோட போய் பேசுகிறது இவங்க வந்து எந்த அளவுக்கு இவங்க வந்து ஸ்டெப் எடுத்தாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனால் ஒரு என்ன சொன்னேன்னா ஒரு வெளிநாட்டில் ஒரு கைதி இருக்கிறாங்கன்னா அதுக்கான டீட்டெயில்ஸு அதுக்கான லெட்டர் கரஸ்பாண்டிங்லாம் கண்டிப்பாக நடந்திருக்கும். ஏன்னா இன்னொரு நாட்டில் வந்து நம்மளோட நாட்டை சேர்ந்த ஒரு பிரஜை வந்து மரண தண்டனை விதிக்கிறாங்கன்னு சொன்னால் அந்த கோர்ட்டு வந்து செய்யுதுன்னா அதுக்கான லெட்டர் கரஸ்பாண்டிங்லாம் கேட்டு அதெல்லாம் டீட்டெயிலாம் கலெக்ட் பண்ணியிருப்பாங்க. பட் என்ன கேஸ் வந்து வீக்கான கேஸ், ஒரு கொலை வழக்கில் போய் சம்மந்தப்பட்டிருக்கும் போது இது அரசு வந்து எந்த மாதிரியான நடவடிக்கைலாம் எடுக்க முடியுன்றது ஒரு கேள்வி தான் ஒன்று. ரெண்டாவது என்னன்னு கேட்டிங்கன்னா அதை தாண்டி இங்கே இருக்கிற மத குருக்கள் வந்து ஸ்டெப் எடுத்தால் கூட வந்து பார்த்திங்கன்னா அரசுக்கிட்ட வந்து அதுக்கான முழுமையான அந்த என்ன சொல்லிட்டேன்னா அந்த கடித போக்குவரத்துகள்லாம் வந்து இவங்க வந்து மேற்கோள் செஞ்சுருப்பாங்க. நேரடியாக ஏமனில் தொடர்பு கொள்ளாமல் இங்கே இருக்கிற அரபு கண்ட்ரி மூலமாக பேசி
அதுவும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஏமனில் பேசி தான் பண்ணியிருக்கிறாங்க. சட்டப்பூர்வமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாட்டு சட்டப்பூர்வமாக பார்த்தாலும் கூட வந்து நிமிஷா பிரியா வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் ஆயுள் தண்டனை தான் இருப்பாங்க. தூக்கு தண்டனை இங்கே விதிக்க முடியாது, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். மரண தண்டனை இங்கே கிடையாது. ஆனால் அந்த நாட்டில் வந்து மரண தண்டனை விதித்தால் கூட பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒரு பிளட் மணி கொடுத்தா வந்து அந்த தண்டனையிலேருந்து விடுவிக்கலாம் அப்படின்னு இருக்குது. ஆயுள் தண்டனையிலேருந்து முழுமையாக விடுவிக்க முடியுமான்றது அது கேள்வி தான். ஆனால் இந்த மரண தண்டனை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்குன்றது தான் தகவல். பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி சார்.